ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வெளியில் இது வந்து தண்ணி காய வைக்கிற அடுப்பு. எல்லாம் வந்து தண்ணி காய வச்சு எம்சனில் போட்டதுனால எல்லாம் பொரிஞ்சு போச்சு. தண்ணி பட்டதுனால, இது நெருப்பு பட்டதுனால சாரி. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றியாச்சு. சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றிட்டு பாருங்கள், கலவையை ஆப்பிட்டு இருக்கிறாரு. சிமெண்ட் போட்டு கலவையை கொஞ்சம் கலக்கி அடுப்புக்கெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், ஒழுங்கு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு தண்ணி காய வச்சுக்கலாம். ஆடி மாதம் தேங்காய் சுடலாம் அடுப்பில் வச்சு. பாருங்கள், நல்லா போயிடுச்சு. பாரு, நல்லா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா எடுத்துகிட்டு வந்துடுச்சு விறகு அடுப்பு. நல்லா பொரிஞ்சே போச்சு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த அடுப்பை வந்து நாங்கள் போடல. மேஸ்திரி வீடு வாசலுக்கு தளம் போடும்போது அவங்களே போட்டு கொடுத்தாங்க. சூட்டு அடுப்பு 2 வாங்கிட்டு வாங்கினாங்க. நானும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ அவங்க போட்டு போனாங்க. இது என்னடான்னா இந்த அடுப்பு எரியாமே இப்போ செஞ்சு போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த அடுப்பு வந்து எரியாமே பொரிஞ்சு போச்சு. அந்த அடுப்பு எரிச்சு பொரிஞ்சு போச்சு. அதனால் சரி சிமெண்ட் பாருங்க, இதெல்லாம் போயிருந்துச்சு. சிமெண்ட் பால் போட்டு எனக்கு ஒழுங்கு கொஞ்சம் கலவை போட்டு விட்ருக்காரு. ஃபஸ்ட் சிமெண்ட் பால் போட்டு விட்டா 2வது கலவை போட்டு ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து சுண்ணாம்பு அடித்து விட்டுறலாம். அடித்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து விறகடுப்பு எப்பவுமே நமக்கு யூஸ் தான். சப்போஸ் ஒரு கேஸே தீர்ந்துருச்சுன்னா கூட நம்ம அடுப்பில் வச்சு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தண்ணி காய வைக்கிறதோ ஏதாச்சும்னா செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு விட்டாரு. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம். யாருக்காவது பிடிச்சிருந்து கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.